அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, தப்பிக்கப் போகிறது ஆயுளும் ஆஸ்தியும். 2 கிரகங்களினுடைய சேர்க்கையால் இடமாறப் போகின்றன 2 உறவுகள். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. குரு பயிற்சி பலன்களும் இருக்குது. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 7.5 சனியுடைய தொந்தரவு இந்த வருஷம் 2025 இல்லைங்க. உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீடான மீன ராசியில் இருக்கார். 3ஆம் வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லலாம்ங்க. அப்போ இந்த 2025 வெற்றி பெற போகிறீங்க. வெற்றி பெறுவதற்காக ஓட போகிறீங்க, உழைக்க போகிறீங்க. கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுதுங்க. இந்த வருஷம் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் உங்கள் மகர ராசிக்கு 8ஆம் வீடான சிம்ம ராசியில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற கேது பகவான் அமர்ந்திருக்காரு. 8ஆம் வீட்டில் கேது இருப்பதால் ஏவல், பில்லி சூன்யம், செய்வினை, மாந்திரீகம் என்ற மறைமுக விஷயத்தில் ஒரு பயமானது ஏற்பட்டு இருக்குங்க. அதே போல் மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், உறவுகளால் மறைமுகமான டார்ச்சர், தனிமை போன்றவை இந்த விஷயத்துல எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில பேருக்கு உறவுகளை பிரிந்து வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது வேற ஒரு இடத்துக்கோ ஏன் மறைமுகமாக சுற்றி திரிய வேண்டிய சூழ்நிலையோ கூட உருவாகி இருக்குங்க. காரணம் 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால தான். அப்படிப்பட்ட அந்த கேதுவினுடைய ஆட்டத்தை அடக்குவதற்கு சூரியன் சிம்ம ராசியோட அதிபதி வந்து தன்னுடைய ராசியில் அமர போகிறாருங்க. இது ஆவணி மாதத்தில் நடக்கும். சூரியன் தன் சொந்த வீடான சிம்ம ராசிக்கு வந்து அமர்கிறார், கேதுவுடன் இணைகிறார். இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்க போகுது. சூரியனுக்கு இது சொந்த வீடுன்னு சொன்னேன். அப்போ கேது எதையெல்லாம் கெடுத்தாரோ, எதையெல்லாம் தடுத்தாரோ அதையெல்லாத்தையும் சூரியன் கொடுத்து நல்லது செய்ய போகிறாருங்க. அப்போ ஆயுள் தப்பிக்கும். மரண பயத்திலிருந்து மீண்டு வர போகிறீங்க. உடல் நோய் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் எல்லாமே சரியாக போகுது. ஓகேங்களா? உயிர் தப்பிக்கும், மருத்துவ செலவு குறையும். 2 விஷயத்தில் பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் சம்பாதித்த வீடு, சொத்து, கார், வாகனம் போன்ற இவற்றிலெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் வாங்கிய அதே போல் நீங்கள் வாங்கிய ஒரு எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கல்வி சான்றிதழ்களில் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரியாகி போக வாய்ப்பு இருக்குங்க. இந்த விதத்தில் சூரியன் நல்லது செய்ய போகிறாரு. மேலும் தோல் வியாதி, இதய கோளாறு இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக சரியாக போகுதுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சேவை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது இந்த உழவார பணி, ஆன்மீக சேவை, காவல்துறை இவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்க போகுது. பேர் புகழ் கிடைக்க போகுதுங்க. இதெல்லாம் தாண்டி மறைமுக வழியில் பணவரவு, கவர்மெண்ட் வழியில் பணவரவு இதெல்லாம் கிடைக்க போகுது. சில முக்கியமான உறவுகள் இடம் மாற போகிறாங்க. அவர்களின் பணம், நகை அல்லது அவங்களுடைய வண்டி வாகனம், கார் இவற்றை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அவங்க பயன்படுத்திய பொருள்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய சூழல் உருவாக போகுதுங்க, உங்கள் கைக்கு வரும். அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை தொழிலுக்காக இடமாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிரிவு ஏற்படவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தந்தை உங்களை விட்டு இடம் மாறுவார் அல்லது நீங்கள் தந்தையை விட்டு வேலை தொழிலுக்காக இடம் மாறுவீங்க. இது நடக்கும். அப்போ இந்த 2 உறவுகளும் இடமாறி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அல்லது பெண்களுக்கு திருமணம் நடந்து தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படுங்க. இது ஆவணி மாதத்தில் நடக்கும். இந்த 2 கிரக சேர்க்கை நடக்கக்கூடிய இந்த காலத்தில்
நீங்கள் செய்ய வேண்டியது நரசிம்மருடைய வழிபாடுங்க. நிச்சயமாக இதன் மூலமாக உங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். அதனால் இவற்றை தவறாமல் செய்யுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.